எத்தனை வாட்டி வீட்ல வெண்பொங்கல் செஞ்சாலும், ஹோட்டல்ல சாப்பிடுற மாரி மட்டும் தல தலன்னு வரலையேன்னு தோணும். நான் சொல்ற குட்டி குட்டி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. சூப்பர் டேஸ்டியா 1 மணி நேரம் கழிச்சு தட்ல சர்வ் பண்ணா கூட தல தலன்னு விழுகும் பொங்கல். செய்யலாமா? பொங்கல் செய்றதுக்கு அரிசி பருப்பு அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 கிளாஸ் அரிசிக்கு 1/4 கிளாஸ்க்கு கொஞ்சம் அதிகமா பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அரிசியோட சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அரிசி, பருப்பு 2 அளவையும் சேர்த்து 3 மடங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போறோம். 6லேருந்து 7 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். கொஞ்சமா ஜீரகம் அது கூட துருவன இஞ்சி சேர்த்தீங்கன்னா பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப மணமா இருக்கும். அது கூட 1 ஸ்பூன் போல கீ, தேவையான அளவு சால்ட், பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 விசில் போல விட்டு எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டா பிரஷர் ரிமூவ் ஆகும். இது லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தாளிப்புக்கு 50 கிராம் அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், துருவன இஞ்சி நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேஷ்யூஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. கையளவு கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சு கொட்டிக்கலாம். இதுக்கு மேல ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்து கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டான பொங்கல் ரெடி. நல்லா சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியில பார்க்கலாம்.